ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 18ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 24ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். அனைத்து விதமான ராசிகளுக்கும் முருகனின் அருளாலே நல்லதொரு பலன்கள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பிரவேசம் நடக்கப் போகிறது. அப்படி ரோகிணி அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திலிருந்து நடக்கப் போகிறது. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பதனாலும் மனோகாரகன் அங்கே இருக்கிறதுனாலும் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது. 3ஆம் இடமான குரு உட்கார்ந்துருக்கிறது மிதுன ராசியிலே சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பார். 19ஆம் தேதி அன்றைக்கி இந்த சுக்கிரன் வெளியில் 4ஆம் இடத்துக்கு போய்டுறார். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வியாதி கஷ்டம் அப்படிங்கிறதுனால குரு தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவ தொடர்பான செலவுகளை வைத்து கொண்டிருக்கிறாருங்கிறது புரிகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிற இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட கடகராசிக்குள்ளர நமக்கு இந்த சுக்கிர பகவான் புதனுடன் சேர்ந்து அமரப்போகிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்தி சிரத்தையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். சில அன்பர்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். குடும்பத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் நல்லதாக இருப்பதனாலே இந்த நிகழ்வான கடகராசி பிரவேசம் சுக்கிரனுக்கு நல்லதை கொடுக்கிறது. சூரிய பகவான் ஆட்சியிலே அமர்ந்து சிம்மராசியிலே கேதுவுடன் இருக்கிறார். அப்படிங்கிறனால யூக வணிகத்திலே இருக்கக்கூடிய விஷயத்திலே கொஞ்சம் சிக்னஸ் இருக்கும். சில இடத்துல நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலை தொழில் நுணுக்கங்களிலே சில சுணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், உடலிலே கொஞ்சம் அசதியும், சிலருக்கு ஜாண்டிஸ் போன மஞ்சக்காமாலை வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 6ஆம் இடத்திலே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற பூரத்துடத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அமர்ந்து விடுகிறார் கன்னி ராசியிலே. அதனாலே இந்த வாரத்திலே பண வரவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டவங்க உங்கள் கடனை திருப்பி தருவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் கடனிலேருந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதனால் இந்த காலத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக யோசித்து நிதானமாக செய்தீர்களானால் வம்பு வழக்கிலிருந்து நல்லதொரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். உங்கள் பக்கம் வழக்கு சாதகமான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்குரியவனான இந்த சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது 4ஆம் இடமான கடகராசியில் அமர்வதனாலே உடல் வியாதிகள் அப்படிங்கிற விஷயத்தில் உங்கள் கலத்திரம் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிகிறது. அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக மருத்துவ செலவுகள் உண்டாகும். அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதனே ஆனதுனாலே எதிர்பாராத வகையில் பணவரவு வழிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொது ஜனம் பொது தொடர்பு என்ற 9ஆம் இடத்தை குருவும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனாலும், மகம் வரைக்கும் உங்களுக்கு சந்திர பகவான் பயணம் செய்வதனாலும் திரவிய லாபங்கள் வருவதற்கும், முன்னேற்றமான குடும்ப சூழ்நிலை அமைவதற்கும், சிலருக்கு பொது விழாக்கள் அதுவும் குறிப்பாக கோவில் ரிலேட்டடான விசேஷங்களிலே நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும், அதிலே முதன்மைத்தன்மை பெற்று பட்டங்கள் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும், தலை அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை கூப்பிட்டு அவங்கள உபசரித்து கௌரவப்படுத்தி புகழ்படுத்தி அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதையும் நல்ல சந்தோஷமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் என்ற ஸ்தானமான மகர ராசியை சுக்கிரனும் புதனும் பார்ப்பதனாலே தொழிலிலே விருத்தி வருவதற்கான வாய்ப்புகளும், கும்பராசியான லாபஸ்தானத்தை குருவும் சூரியனும் பார்ப்பதனாலே புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை பெற்றுத்தரும் வாரமாக அமைகிறது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரம் காமிக்க ஏகாதசி அப்படிங்கிறது ஏகாதசி இருக்கும். அந்த ஏகாதசி அன்று விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப முக்கியம். துளசி மாலை கொண்டு அவரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எண்ணம் போல் வாழ்வு கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே,
உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர குரு உட்கார்ந்துருக்கிறது லாபத்தை பெற்று உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் லாபம் எப்படியான தனக்காரகனுடைய அருளால் கிடைத்துவிடும். குடும்பஸ்தானத்தில் இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பொருள் வரவு எப்படி இருந்தாலும் வந்துடும். 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை பெற்றுத் தருவதற்காக சுக்கிர பகவான் அங்கே புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவானின் அந்த சேர்க்கையானது வீட்டிலே சகல சௌக்கியங்களையும் பெற்றுத் தருவதாகவும் இருக்கிறது. புதனின் அங்கே சேர்க்கை 2ஆம் இடத்துக்குரியவன் அப்படிங்கிறனால புத்தியில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் இடமான மண் மனை வாகனம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் உட்கார்ந்திருக்கிறாரு. சூரியனுடைய இந்த 4ஆம் இடம் எப்போவுமே கொஞ்சம் விகல்பத்தை கொடுக்கும், எதையுமே எடுத்துக்காது. அதனால் மண் மனை விஷயத்தில் யாருன்னா ரிலேஷன் மேட்டர்லெல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீ சொன்னேன் நான் சொன்னேன் சண்டை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கல்வி, விவசாயம் மற்றும் சுகபோகங்களிலும் பயணங்களிலும் மனதிலே ஓட்டம் கொள்ளும்போது யார்கிட்ட இருக்கோம் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லைன்னா சிங்கார வேலைனா மாறிடும். 5ஆம் இடமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற இடம் கன்னிராசி. அந்த இடத்துல இருக்கக்கூடியதானது உங்கள் குடும்பத்திலே குழந்தைகள் ரிலேட்டடிலே சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள்ன்ற காஷனை கொடுக்குது. எல்லாமே யூகத்தில் ஜெயிச்சுடலாம், வித்தையெல்லாம் உங்களுக்கு கையில் அப்படி தனிப்பட்ட பாடு அப்படின்னிங்கன்னா நீங்கள் நாய்படாத பாடு போடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதிர்பார்த்த கௌரவ பதவி கிடைக்கலேன்னு ஏக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனதிலே போட்டுக்கொண்டு லாபம் வரலையேன்னு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கொடுத்துவிடும். 6ஆம் இடமான துளாராசியை குரு பகவான் தன்னுடைய பார்வையாலை பார்ப்பதனாலே உங்களுக்கு இருக்கிறது போதும் இருந்தது போதும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். யாருன்னா போய் வம்படிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வம்படிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கலத்திரத்துக்குடன் நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையை வைத்து கொண்டீர்கள் ஆனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் பரஸ்பரம் உங்களுடைய முதலீட்டாளர்களுடன் கொஞ்சம் நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்வது நல்லதாக அமையும். குருவின் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்தையே செவ்வாயும் பார்க்குது சனியும் பார்க்கறதுனால உங்களுக்கு பயங்கள் நிறைய இருக்கும். அந்த பயங்களை போக்கிக் கொள்வதற்கு நல்ல அருமருந்தாக தியானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரமாக எதையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்காதீங்க. ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்த பிறகு செயல் பண்ணுங்கள். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுமம் என்பது இழுக்கு அப்படின்னு வார்த்தை இருக்குது. அதனால் நல்லா யோசித்த பிறகு செய்யுங்க, செய்த பிறகு யோசிக்காதீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுக்கிரனும் புதனும் பார்ப்பதனாலே வெற்றிக்கான வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளலாம். கௌரவ பதவி ரிலேட்டடான மேட்டர்லாம் உங்கள் கைக்கு வந்து நிற்கும். தொழில்ஸ்தானத்தை கும்பராசியை குருவும் சூரியனும் பார்ப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்பு, சம்பள உயர்வு போன்றவை கேட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதனால் உழைத்ததனாலே நேர்மையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான வாரம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும் நல்ல இனிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும்.